ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவருக்கு இலவச பட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல். ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தற்போது தீர்வு காணப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் பட்டா வழங்க 2 குழுக்களை அமைக்க உள்ளோம். சென்னை அண்டை மாவட்டங்களில் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் 29,187 பேருக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 86,000 பேருக்கு பட்டா வழங்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29,187 பேர் அப்படிங்கிறாங்க. அதுபோக மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகரங்களில் மொத்தம் 57,084 பேருக்கும் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 86,000 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதங்களில் அவங்களுக்கு பட்டா வழங்கப்படும். இதற்கான குழுக்கள் மற்றும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரெஸ் ரிலீஸும் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி குறிப்பு எண் 8, நாள் பார்த்தீங்கன்னா 10/2/2025 அன்றைக்கி தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியாகிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 10/2/2025 அன்று ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். இந்த புரட்சி என்னவென்று சொன்னால், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடுங்காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெறாமல் சிரமப்படுவது, அவர்கள் வேண்டிய தேவைகள் செய்ய முடியாமல் இருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு சென்றதன் விளைவாக 10/2/2025 அன்று அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார். அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்கள்லேயும் பெல்ட் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் குடியிருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு செய்த நேரத்தில் சென்னை மட்டும் 29,187 பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் வசிக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் இந்த பட்டா வழங்குவதற்கான பணியை அடுத்த 6 மாத காலத்திற்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளார். இந்த பெல்ட் ஏரியா சட்டம், அதாவது இந்த பெல்ட் ஏரியாவுக்குன்னு சட்டம் பார்த்திங்கன்னா 1962 வந்தது. அப்போ இருந்து 2025 வரை அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்து 6 மாதத்திற்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு உடனடியாக அந்த பணிகளை துவக்கி அடுத்த 6 மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளிலும் இதேபோல் பிரச்சனை இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சேர்த்து மொத்தம் 57,084 பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 86,000 பேருக்கு பட்டா வழங்குகின்ற இந்த தீர்மானத்தை 10/2/2025 அன்று அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த 6 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 86,000 பேருக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 27,000 பேர்த்துக்கு மேலே பட்டா கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெல்ட் ஏரியா சட்டம் அப்படிங்கிறது அதிலிருந்து இது வரைக்கும் 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 29,187 பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுபோக மதுரை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 57,084 ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதிகளில் வசிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கள் அமைத்து அடுத்த 6 மாதத்திற்குள்ள இந்த 86,000 பேர்த்துக்கும் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெல்ட் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து பட்டா வழங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.